ராமநாமத்தின் மகிமை. அக்பரும் பீர்பாலும் ஒரு சமயம் காட்டிற்கு வேட்டையாட சென்றார்கள். அப்போது அக்பருக்கு மிக களைப்பாக பசியாக இருந்தது. பீர்பாலை பக்கத்து ஊரில் சாப்பிட்டு வரலாம் என அழைத்தார். அவர், இந்த நேரம் நான் ராமநாமம் சொல்ல வேண்டும், நீங்கள் போய் சாப்பிட்டு வாருங்கள் எனார். உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துவிட்டது. ராமநாமம் என்ன, கையில் சாப்பாடு கொண்டு வந்து தரப்போகிறதா? நான் போகிறேன் என போய் பக்கத்து ஊரில் உணவு அருந்தினார். அப்போது உணவு அருந்தும்போது பீர்பால் நண்பருடைய ஞாபகம் வந்து அவருக்கு கொஞ்சம் உணவு கேட்டு வாங்கி வந்தார். வந்து பீர்பாலிடம் ராமநாமம் சொல்லி முடித்தவுடன், இந்தா நான் சாப்பிட்டு விட்டேன், உணவு எடுத்து வந்திருக்கிறேன் என கொடுத்தார். உடனே சிரித்தார் பீர்பால். நீர்களே, ராமநாமம் சொன்னால் கையில் சாப்பாடு வருமான்? இந்த நாட்டை ஆளும் ராஜா எனக்கு கையில் சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுத்தார். ராமநாமத்தின் மகிமை இப்போது புரிகிறதா என்று கூறினார். உடனே வெட்கப்பட்டு ஆச்சரியப்பட்டார் அக்பர். இதுதான் ராமநாமத்தின் மகிமை.